என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்ன மாமா ஏதோ உங்க ஃப்ரெண்டோட கல்யாணம் ரெடியாக போலான்னு கூட்டிட்டு வந்தீங்க, கடைசியில பார்த்தா இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன இங்கதான் உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா? ஏ தங்கம், எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு உனக்கு யாருடி இருக்கா? நானும் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ரெடியாகி வாடினா நீயும் ரெடி ஆயிட்டு வந்த. ஆனா நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு கூட வாடி நீ தெரியாம ரெடியாகி வந்த. நடிக்காதடி. என்ன மாமா போங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க கல்யாணம்னு சொன்னீங்க, அதனால தான் நான் ரெடியாகி வந்தேன். ஏய் நான் தான் அம்மா அம்மாச்சி ஏமாத்துறதுக்காக நடிக்கிறேன்னா நீ என்கிட்டயே நடிக்கிற பத்தியா? பின்ன என்ன தங்கம், உன்னை இப்படி தனியா கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார வச்சு பேசணும்னா இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்தாதானே முடியுது. அங்க வீட்டுல அம்மா முன்னாடி அம்மாச்சி முன்னாடி இப்படி உட்காந்து பேச முடியுமா? சரி ரூம்குள்ளேயாவது உட்காந்து பேசலாம்னா நம்ம பெத்து வச்சிருக்கோமே 2 பாலுங்க, அதுங்க விடவா செய்துங்க. பேசலான்னு ஆசையா கிட்ட வந்தா அந்த ஆதி பையன் ஓடி வருவான். வந்து அம்மா அம்மா அது வேணும் இது வேணும்னு கிடப்பான். சரி அவனை சமாளிச்சு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நிலா குட்டி ஓடி வந்துடும். அப்பா அப்பா தூக்குங்க வெளியே கூட்டிட்டு போங்கன்ட்டு. இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எங்கடி நம்ம 2 பேரும் தனியா பேச முடியுது? அதான் சரி, இன்னைக்கு ஆதியும் வேண்டாம் நிலாவும் வேண்டாம், 2 பேரையும் அம்மாவும் அம்மாச்சியும் பார்த்து என்னமோ பண்ணட்டும்னு தான் கல்யாணம்னு போய் சொல்லி உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். எந்த தொல்லையும் இல்லாம ஒரு 2 மணி நேரமாவது உன்கிட்ட தனியா பேசலாம்ல. ஐயோ மாமா, உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றவங்க தான் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம தனியா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து உட்காந்து பேசுவாங்க. நீங்க என்னடான்னா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றீங்க. ஐயோ ஐயோ. சிரிடி சிரி, என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்றவங்க கூட எவ்வளவோ பரவாயில்ல, காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வெளியே போய் நிம்மதியா பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம நிலைமை அதை விட படி கேவலமா இருக்கு. போய் சொல்லிட்டு உன்னை தனியா வெளியே கூட்டிட்டு வரவும் முடியல, வீட்லயாவது தனியா எங்கேயாவது பேசலன்னா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ மாமா, நீங்க பேசுறத பார்த்தா நம்ம 2 பேரும் என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இன்னுமா நம்ம இப்படியெல்லாம் லவ் பண்ண முடியும்? குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் தான் மாமா இந்த லவ் பண்றது, தனியா பேசுறது, வெளியே போறது, ஊர் சுத்துறது, ஜாலி அடிக்கிறது இதெல்லாம். ஆனா குழந்தைங்க பிறந்துட்டா அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் எங்க மாமா லவ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்க போகுது? எனக்கு தான் ஆரம்பத்துல உங்க கூட பேசணும், உங்க கூட வெளியே போகணும், நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படியெல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல எனக்கு இந்த நினைப்பெல்லாம் எங்க மாமா வருது? என்னடி இப்படி சொல்ற? ஏன் குழந்தைங்க பிறந்துட்டா நமக்குள்ள இருக்கிற காதல் இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாரு தங்கம், நம்ம குழந்தைங்க இல்ல, அவங்க இனி பெரியவங்களாகி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கே குழந்தை பிறந்தாலும் சரி, எனக்கு உன் மேல இருக்கிற காதல் இப்ப எப்படி இருக்கோ அப்படிதாண்டி எப்பவும் இருக்கும். அதெல்லாம் சும்மா மாமா. கல்யாணமான புதுசுல இருக்கிற காதல் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்புறம் அந்த குழந்தைங்களை வளர்க்கணும், ஆளாக்கணும், படிக்க வைக்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும் போது அதுக்கப்புறம் நமக்குள்ள காதல் எல்லாம் எங்க இருக்குன்னே சொல்ல முடியாது. அவங்களுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதா ஆயிடும். ஏய் யாரடி சொன்னா? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு உன் மேல எவ்வளவு காதல் இருந்துச்சோ இப்பவும் நான் அப்படியே தானே இருக்கேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? மாமாவுக்கு நம்ம மேல இருக்கிற காதல் கம்மியாயிடுச்சுன்னு நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? இங்க பாரு, இப்பவும் தங்கம் தங்கம்னு முன்னாடி எப்படி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தனோ அப்படிதானே இப்பவும் இருக்கேன். நீ தாண்டி குழந்தைங்களை பாத்துக்கணும், எனக்கு நேரம் இல்ல, குழந்தைங்க தூங்கும் போது தான் நான் தூங்க முடியும், உங்ககிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லைன்னு நீ தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற. ஆனா நான் எப்பவும் போல உன் கூடவே தான் இருக்கேன். ஐயோ மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க எப்பவும் போல தங்கம் தங்கம்னு என் கூடயே தான் இருக்கீங்க. ஆனா நான் தான் முன்ன மாதிரி இல்ல. குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறல, நான் தான் மாறிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தான் மாமா உங்க மேல இருக்கிற காதல் குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஏ லூசு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, அதுக்கு எதுக்கு இப்படி சீரியஸ் ஆகுற? இல்ல மாமா, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க மாறல, எப்பவும் போலதான் என்ன லவ் பண்றீங்க. ஆனா நான் தான் மாறிட்டேன். ஏய் லூசு, அப்படியெல்லாம் இல்லடி. உனக்கும் என் மேல காதல் பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா என்னை விட அதிகமா நீ தானே குழந்தைங்களை பாத்துக்கிற. அதனாலதான் உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல மாமா, என்னதான் குழந்தைங்களை பாத்துக்கிட்டாலும் நான் உங்களையும் கவனிச்சிருந்திருக்கணும், உங்க மேலயும் பாசமா இருந்திருக்கணும், உங்க கூடயும் முன்ன மாதிரி எல்லாம் உட்காந்து பேசி இருந்திருக்கணும். ஆனா இது எதுவுமே நான் பண்றது இல்ல மாமா. என் மேலதான் தப்பு. ஆமாமா தங்கம், உன் மேலதான் தப்பு. தப்புக்கு தண்டனை கொடுத்துருவோமா? மாமா
என் தங்கம் இங்க பாரு, உன்னை எனக்கு தெரியாதாடி, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா குழந்தைங்கள பாத்துக்கிறதுல பாவம் நீயும் ரொம்ப கஷ்டப்படுறல்ல, உனக்கும் தூங்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட உனக்கு நேரம் இல்ல. குழந்தைங்கள பாத்துக்கிட்டு ஏதோ கிடைச்ச நேரத்துல 2 வாய் அள்ளி போட்டுட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க. இதுல நான் வேற வந்து காதல் கத்திரிக்கான வசனம் பேசினா உனக்கு அதை ரசிக்கிறதுக்கெல்லாம் எங்கடியும் மூடு இருக்கும். இல்ல மாமா, இதுக்கப்புறம் என்னதான் குழந்தைங்கள பாத்துக்கிட்டாலும் சரி, உங்களை நான் எப்பவும் போல காதல் பண்ணுவேன். என் தங்கம், காதலுங்கிறது இந்த மாதிரி நம்மளா கம்பல் பண்ணி வர வைக்கிறது இல்ல, தானா வரணும்டி. சரி சரி, 5 நிமிஷம் வெட்டியா பேசியே ஓட்டியாச்சு. அடுத்த அரை மணி நேரமாவது ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுவோமா? யூஸ்ஃபுல்லாவா? யூஸ்ஃபுல்லா என்ன மாமா பண்ண போறோம்? ஒருவேளை ஆத்துல மீன் பிடிக்க போறோமா? ஆமாண்டி, ஆமா. மீன் பிடிக்கிறதுக்கு தாண்டி உன்னை இப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். பின்ன ஆத்தங்கரைக்கு மீன் பிடிக்க வராம வேற எதுக்கு வருவாங்க? உனக்கு தெரியவே தெரியாதுல்ல? தெரியாட்டி பரவாயில்ல, இந்த மாமன் சொல்லி தரேன். ஏய் ஐத்தையும் மாமனு சொகந்தான ஆத்துல மீனு சொகந்தான, ஐத்தையும் மாமனு சொகந்தான ஆத்துல மீனு சொகந்தான, அன்னமே உன்னையும் என்னை தூக்கி வளர்த்த திண்ணையும் சொகந்தான, மாமன் பொண்ணே மச்சான் பார்த்து நடச்சு, உன் மச்சானுக்கு மேல பசுவும் தூரச்சு. செல்லம் ஜாலியா இருக்கா தண்ணிக்குள்ள விளையாட? சூப்பரா, சரி சரி விளையாடுங்க. சிரிப்பு பாரு, நீ தழுத அழுகைக்கு எல்லாரையும் பயப்படுத்திட்டு இப்ப எப்படி உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கா பாரு. நேத்து இவ அழுததை பார்த்து நானே பயந்துட்டேன்டா. அதெல்லாம் சரியாயிடுச்சுடா, கையில லைட்டா தான் சூடுபட்டு இருக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மருந்தெல்லாம் போட்டு விட்டேன், சரியா போச்சு. இப்ப அவளுக்கு வலியெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் நேத்து அவ அழுதலுக்கே நீ பாத்துருக்கணுமே, எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீ மட்டும் பாத்துருந்தேன்னு வச்சுக்க, தாங்கி இருந்திருக்கவே மாட்ட. கையலுக்கு நல்ல டோஸ் விட்டுட்டு தான் வந்தேன். டேய் ஏன்டா சக்தி, பாவம் கையல், அவன் மைனாவையும் முகிலையும் வச்சுக்கிட்டு ரியாவை பாத்துக்கிறதே பெருசு. இதுல வேற அவளை ஏன்டா திட்டெல்லாம் செய்யற? பின்ன என்னடா, ரியாவுக்குன்னு இல்ல, மைனாவுக்கு முகிலுக்கு யாருக்கா இருந்தாலும் இப்படித்தானே அவ கவனம் இல்லாம இருப்பா. புள்ள போய் டீயை தட்டி கையில சூடு படுற வரைக்கும் அவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. டேய் அதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஏதோ கையல் கிட்ட குழந்தை இருந்து இப்படி ஆனதுனால நீ அவளை திட்டுற. இதே உன்கிட்ட இருந்து ஆயிருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? டேய் குழந்தைங்க விஷயத்துல நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நம்ம கண்ணை தப்பி நடக்கிறது தான். அதுக்கு போய் அவளை திட்டி என்னடா ஆக போகுது? சரிதான், இருந்தாலும் எனக்கு திடீர்னு ரியா கையில சூடு பட்டுருச்சுன்னு அவ கிடந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுடா. அது மட்டும் இல்ல, மைனாவுக்கோ முகிலுக்கோ ஏதாவது இப்படி ஆயிருந்தா கூட அவங்களுக்கு கையல் இருக்கா, ஓடி வந்து அம்மானு அழும்போது அவ தூக்கி கொஞ்சினானா கொஞ்சம் சரியாயிடுவாங்க. ஆனா ரியா விஷயத்துல அப்படி இல்லைல்ல. அம்மா இல்லது பிள்ளை அம்மா அம்மான்னு அழும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. டேய் ஏன்டா எங்க சுத்தினாலும் திரும்ப இந்த டாபிக்ல தான் வந்து நிப்பியா? ஆமா, அப்படியே நின்னுட்டா மட்டும் நீ என்ன ஒத்துக்கவா போற? ஒத்துக்க மாட்டேன்னு தெரியுது இல்ல, அப்புறத்துக்கு திரும்ப திரும்ப இந்த டாபிக்கே பேசிட்டு இருக்க. அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏதாவது அம்மிக்கல் மாதிரி இருக்கிற உன் நெஞ்சு கொஞ்சம் நகருதான்னு பாக்கலான்னு தான். டேய் அடி இல்ல இடியே விழுந்தாலும் சரி, என் மனசு என்னைக்குமே மாறாது. செல்லுக்குட்டி பாருடா என் பொண்ண, அவளுக்கு என்னடா குறை? அம்மா இல்லைன்னா என்ன இப்போ? அவ சிரிச்சுட்டு சந்தோஷமா தானே இருக்கா? ஆமாமா, இருக்கா இருக்கா. டேய் இங்க பாரு, ஒரு அம்மாவோட பாசத்தை விட 100 மடங்கு அதிகமான பாசம் என் பொண்ணுக்கு நான் கொடுப்பேன். அப்பா நான் இருக்கும்போது அவளுக்கு என்னடா கவலை? ரியா பேச மாட்டேங்கிற தைரியத்துல என்ன வேணா அளந்து விடுடி. அவ பெரியவள் ஆனப்புறம் தெரியும், அவளே உன்கிட்ட அம்மா எங்கன்னு கேட்கதான் போறா. ஒருவேளை அவ கேட்கிற வயசு வர்றதுக்குள்ள என் ஐஷு திரும்ப வந்துட்டான்னா? வந்துருக்கின்ற போறா. ஐசு ஐசுன்னு காதல் பரத் மாதிரி நீ தாண்டா புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனா அவ இந்நேரத்துக்கு எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? வெல்டன் ஐஸ்வர்யா, உன் ப்ராஜெக்டை இப்பதான் ஃபுல்லா படிச்சேன். MBBSல ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் இயர்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுல எல்லாரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. ஆனா நீ எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு.
ஒரு பிரெக்னெண்டா இருந்து கோமா ஸ்டேஜ்க்கு போன ஒரு பேஷண்டோட யூட்ரஸ்ல எப்படி ஒரு பேபி டெவலப் ஆகுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்றது உண்மையாவே ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட். ஏன்னா நம்ம கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டோம்னா நம்ம பிரெயினுடைய செயல்பாடெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடும். அப்படி மதரோட எந்த ஒரு கேரிங்குமே இல்லாம யூட்ரஸ்குள்ள ஒரு பேபி எந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியும் அப்படிங்கறத நீங்க ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ண போறீங்க. ரியலி யூ ஆர் சூப்பர். தேங்க்யூ சார். ஆனா ஐஸ்வர்யா, இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா இதை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நார்மலா ஒரு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஒரு பிரெயினோட ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ப்ராஜெக்டா பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது வந்து எல்லாருடைய கேஸ்லயுமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டுடைய யூட்ரஸை அப்சர்வ் பண்றதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த மாதிரி ஒரு பேஷண்டே இப்ப எங்கேயாவது இருப்பாங்களானே தெரியாது. நேர்ல ஒரு பேஷண்ட் இல்லாம நீங்க இதை வந்து எப்படி ப்ராஜெக்டா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. யூ ஹேவ் எனி ஐடியா? சார் இல்ல சார், அப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. வாட்? அப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? இங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு பேஷண்ட் இருந்தா எனக்கு தெரியாம இருக்காதே. இல்ல சார், இங்க எங்கேயும் அப்படி ஒரு பேஷண்ட் இல்ல. ஆனா இந்தியாவுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு பேஷண்ட் இப்போ இருக்காங்க. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? இந்தியாவிலயா? ஆமா சார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நான் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணேன். அப்பதான் இப்படி ஒரு பேஷண்ட் எங்கேயாவது இருக்காங்களான்னு சர்ச் பண்ணப்போ இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு ஒருத்தர் ஆர்டிக்கல் போட்டிருந்தாரு. அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஐஸ்வர்யா, ஆனா இந்தியாவிலன்னா நீங்க இப்படி இங்க இருந்துகிட்டு இந்தியாவில் இருக்கிற பேஷண்ட் அப்சர்வ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண முடியும்? அதுக்கு இந்தியாவுக்குள்ள போகணும். ஆமா சார், அந்த பேஷண்ட்டுக்கு கூட இப்போ 4 months ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. எப்படியும் அந்த பேஷண்ட்டுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 6 months இருக்கு. நீங்க கூட இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 6 months டைம் கொடுத்துருக்கீங்க. அதான் இந்த 6 months நான் இந்தியாவில் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும். அவ்வளவு தூரம் இந்தியாவுக்கே போய் இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிற உங்க இன்ட்ரெஸ்ட்டை நான் பாராட்டுறேன். ஆனா 6 months இங்க காலேஜுக்கு வராம நீங்க இந்தியாவில் போய் ப்ராஜெக்ட் பண்றதுங்கிறது. சார், இப்போ எப்படியும் நம்ம இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா கூட நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தான் டெய்லியும் அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் இல்லை இந்தியாவுக்கு போகிறதும் எல்லாம் ஒன்று தானே சார். எப்படியும் நம்ம 6 months இங்கே காலேஜுக்கு வர முடியாது. ஆனால் அங்கே இந்தியாவுக்கு போய் இந்த ப்ராஜெக்டை மட்டும் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா அது நம்ம காலேஜுக்கு தானே சார் நல்ல பேர் கிடைக்கும். ஏன் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா ஒரு கோமா ஸ்டேட்ல இருக்கிற பிரெக்னன்ட் பேஷண்ட் அப்படிங்கிற கேஸ் வந்து ரொம்பவே ரேரான ஒரு கேஸ் தான். அதை நீங்க ப்ராஜெக்டா எடுத்து பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உண்மையாவே ஒரு ரெக்கார்டு தான். ஓகே ஐஷு, இதை பண்றதுக்கு நீங்களே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களே இந்தியாவுக்கு போய் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க. ஸோ நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். நீங்க தாராளமா இந்தியாவுக்கு போய் 6 months இந்த பேஷண்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி இதை ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஆமா, இது எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லுங்க? எனக்கு இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல் தெரியும். நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சதா இருந்தா நான் கூட உங்களுக்கு அங்க உள்ள டாக்டர்ஸ் மூலமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறேன். எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் சார். எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல். 1 second இருங்க. ஓ, டாக்டர் ஷமீர். ஐஷு, யூ ஆர் ரியலி லக்கி. இது என்னோட ஸ்டூடெண்டோட ஹாஸ்பிட்டல் தான். அப்படியா சார்? ஆமா ஐஷு, 2016 பேட்ச்ல ஷமீர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் அவர் காலேஜ். அவன் இங்க தான் MBBS முடிச்சான். அப்புறம் அவனோட ஃபாதரோட ஹாஸ்பிட்டல் தான் அது. இப்போ அவன் தான் இன்சார்ஜ் எடுத்திருக்கான். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தாராளமா போய் எங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நான் அங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஐஷு. ஓகே, நீங்க தனியா போக கஷ்டமா இருந்தா உங்க கூட வேற யாராவது ஸ்டூடெண்ட் கூட கூப்பிட்டுக்கங்க. ஓகே சார். ஓகே ஐஷு, பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். 2-3 நாள் வீடியோவில் கதிரமுதாவை காமிக்கலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வரலனாலும் நம்மளை கேட்கறதுக்கு ஒரு 10 பேராவது இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஷமீர், ஐஷா, அரவிந்த், சீதாவுடைய கதை கொஞ்சம் சீரியஸா போய்கிட்டு இருக்கிறதுனால தான் எங்களை காமிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா நாங்க இதுக்கப்புறம் எப்பவும் வருவோம். எப்பவாவது வர முடியலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாரும் ஷமீர் ஐஷுவை சீக்கிரமா சேர்த்து வைங்கன்னு கேக்குறீங்க. என்னுகிற கதையே அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்றது தான். அதை உடனே பண்ணிட்டோம்னா அப்புறம் கதையே முடிஞ்சிரும். ஆனா ஷமீர் ரொம்ப ஃபீல் பண்றாரு தான். அதனாலதான் எல்லாரும் உடனே சேர்த்து வைங்கன்னு கேக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சொன்னதுனால ஐஷுவை சீக்கிரமா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஐஷு வந்து ஷமீரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறாங்க. அப்போ 2 பேரும் எப்படியும் ஒன்னா தானே இருப்பாங்க. அப்ப கதை வந்து சேடா இல்லாம கொஞ்சம் ஜாலியா போகும்.
ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா ஐஷுவை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே வந்து கதை ரொம்ப சேடா போகுதுன்னு ஃபீல் பண்றீங்க. அதனாலதான் சீக்கிரமா கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியா போகும். அப்புறம் ஐஷு எல்லாத்தையும் மறந்துட்டா, ஆனா குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் ஏன் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல? இந்த 1 இயர்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாரும் கேட்டீங்க. அதையெல்லாம் கண்டிப்பா காமிப்போம். பிளாஷ்பேக்ல எல்லாமே ஒவ்வொரு விஷயமா சொல்லதான் போறோம். அதனால கதையை வந்து பொறுமையா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம என்னுயிரே கதையை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐஷு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளையில இருந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.